மகாபாரதத்தில் எண்ணற்ற கிளைக்கதைகள் இருக்கு. அவை மனிதர்களின் மனங்களை தேற்றுவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவுமே சொல்லப்பட்டு வருகின்றன. அப்படி ஒரு கதைதான் சத்தியவான் சாவித்திரி கதை. பஞ்சபாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக சொல்லப்பட்ட கதைதான் இந்த சத்தியவான் சாவித்திரி கதை. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் நாட்டை இழந்து வனவாசம் சென்றபோது காட்டிற்குள் அவர்களுக்கு எண்ணற்ற ஆபத்துகள் வந்து கொண்டே இருந்தது. தன்னோட கணவர்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த திரௌபதியை தேற்றுவதற்காக மார்க்கண்டேய முனிவரால் சொல்லப்பட்ட கதைதான் இந்த சத்தியவான் சாவித்திரி கதை. இன்னைக்கு இந்த காணொளியில நாம கேட்க போறது சத்தியவான் சாவித்திரியின் காதல் கதை. அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மத்திர நாட்டுடைய மன்னன் தான் அஸ்வபதி. அஸ்வபதி மன்னருக்கு 18 ஆண்டுகள் குழந்தையே கிடைக்காமல் இருந்தது. இதனால் சூரியனை நோக்கி குழந்தை வரம் வேண்டி யாகம் வளர்த்தார் அஸ்வபதி மன்னர். அந்த யாகத்தின் பலனாய் அஸ்வபதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. சூரிய பகவானின் அருளால் கிடைத்ததால் அந்த குழந்தைக்கு சாவித்ரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா, சாவித்ரி செல்லமா வளர்க்கப்படுறாங்க. இசை, நடனம், கேள்வி, கல்வி, ஞானம் என அனைத்தும் கற்று பெரியவளாகிறாள் சாவித்ரி. திருமண அகவையை பிடித்ததும் வழக்கம் போல மணமகனை தேட ஆரம்பிக்கிறாங்க. வீரம், கல்வி, அறிவு, அழகு, பெரும் படைகள் கொண்ட எத்தனையோ இளவரசர்களை காண்பித்தும் அவளின் மனம் அவர்கள் பால் செல்லவில்லை. எத்தனையோ தவம் செய்து பெற்ற பிள்ளை அல்லவா, தன் மகளுக்கு பிடித்த இளவரசனை தேடிக்கொண்டே இருக்கிறார் அஸ்வபதி மன்னர். கொஞ்ச வருடங்களிலேயே மகளுக்கேற்ற மணவாளனை கண்டுபிடிக்க அவரால் முடியலன்னு அவளுக்கேற்ற மணவாளனை கண்டுபிடித்து தேர்ந்தெடுக்கும் உரிமையை சாவித்திரியின் பேரிலேயே விட்டுடுறாரு அஸ்வபதி மன்னன். சாவித்திரியும் தன் கண்ணை கவரும் கணவன் எங்கே, மனதை கவரும் மணாளன் எங்கே என்று தனக்கு தெரிந்த வரையில் தேடி பார்க்கறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள் இருக்கும் அவர்களின் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போகும்போது மத்திர நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சால்வ நாட்டு வனப்பகுதியில் வந்து கொண்டிருந்தாள் சாவித்ரி. இளைஞன் ஒருவன் வேகாத அந்த வெயிலிலும் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறா. அவன் வெட்டும் மரத்தின் கிளைகளில் குருவி குஞ்சுகள் அதோட கூட்டுக்குள்ள கத்தி பரிதவிப்பதை பார்க்கறா சாவித்ரி. அந்த குருவிகளின் மேல் இரக்கமும் அந்த இளைஞன் மேல் கோபமும் வருகிறது. அதே சமயத்துல அந்த இளைஞனும் குருவி கூட்ட கவனிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டாம வேற மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அந்த இளைஞன். இதை பார்த்த சாவித்ரிக்கு அந்த இளைஞன் மேல ஒரு நல்ல மரியாதை வருது. அவனுக்கே தெரியாம அவனை பின்தொடர்ந்து அவனோட குடிசை வரைக்கும் போறா சாவித்ரி. அங்க அந்த குடிசைக்குள்ள ஒரு கண் தெரியாத வயதான தம்பதி இருக்காங்க. அந்த இளைஞன் தான் இவங்க 2 பேரையும் பராமரிச்சுக்கிட்டு வர்றான். இதையெல்லாம் பார்த்த இதுவரையிலும் யாருமே பிடிக்காமல் இருந்த சாவித்ரிக்கு அந்த இளைஞன் மேல் காதல் உதிக்கிறது. தன்னோட காவலர்களை அனுப்பி அந்த இளைஞனை பத்தி விசாரிக்கிறா. சாவித்ரியின் மனதை கவர்ந்த அந்த இளைஞன் தான் சத்தியவான். இந்த சத்தியவான் தான் அந்த காடு அமைந்திருக்கும் சால்வ நாட்டின் இளவரசன். அந்த குடிசைக்குள் இருக்கும் அந்த வயதான முதியவர் தான் சால்வ நாட்டின் அரசன். எதிரிகளின் சூழ்ச்சியால் அவர்கள் நாட்டை இழந்து காட்டுக்குள் வந்து வாழும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அரசனுக்கு மகனாக பிறந்தும் சத்தியவான் விறகு வெட்டி பிழைப்பை ஓட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். இதையெல்லாம் காவலர்கள் மூலம் தெரிந்து கொண்ட சாவித்ரி தன் தந்தையிடம் வந்து தான் சந்தித்த இளைஞனை பற்றியும் அவர்களின் வரலாறையும் கூறி நான் சத்தியவானைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக சொல்கிறாள். அஸ்வபதி மன்னருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பல தேசத்து இளவரசர்கள் எல்லாம் காத்திருக்கும் போது நாட்டை இழந்து காட்டில் வாழும் ஒருவனை திருமணம் செய்து கொள்வதா? அடம் பிடிக்கும் தன் மகளை என்ன செய்வது? எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா சாவித்ரி பிடிவாதமா நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது சத்தியமான மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அஸ்வபதி மன்னர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த நாரதர் கிட்ட உதவி கேட்கிறாரு. நாரதரும் சாவித்ரி கிட்ட போய் நீ சத்தியவான கல்யாணம் பண்ணிக்கிட்டா காட்டுல போய் கஷ்டப்படணும்னு சொல்றாரு. ஆனா சாவித்ரி தன்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அவர்கிட்ட பணம் இல்ல, நாடு இல்ல, பதவி இல்லைங்கிறத தவிர வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நாரதர் முனிவர் கிட்ட வாதாடுறா. அப்பதான் நாரதர் சத்தியவானோட மரணம் குறித்த ஒரு ரகசியத்தை சாவித்ரி கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, சத்தியவான் விரைவில் மரணம் அடைந்து விடுவான் என்றும் இன்றிலிருந்து சரியாக 365 நாட்கள், அதாவது 1 வருடம் முடிந்ததும் அவன் இறந்து விடுவான் அப்படின்னு சொல்றாரு. தான் நேசிக்கும் சத்தியவான் இன்னும் 1 வருடமே உயிரோடு இருப்பான் என கேட்ட சாவித்ரிக்கு உயிரே போயிருச்சு. துடிதுடிச்சு போறா. ஆனாலும் தான் மனதால் கணவனாக நினைத்துவிட்ட சத்தியவானை தவிர வேறு யாரையும் என்னால் நினைத்து பார்க்க முடியாது. சத்தியவானின் உயிரை யாரும் எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை மீறி அது நடக்காது என்று உறுதியாக இருந்தாள் சாவித்ரி.
அவளின் உறுதியை பார்த்து வியந்த நாரதர் அவளுக்கு ஆசி வழங்கி ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, சத்தியவான் சாவித்திரியோட திருமணம் கோலாகலமா நடக்குது. திருமணம் முடிஞ்சு சாவித்திரி தன் கணவனான சத்தியவானின் குடிசைக்கு சென்று எளிமையா வாழ்க்கையா ஆரம்பிக்கிறா. புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும்னு ஊரே மெச்சுற அளவுக்கு சத்தியவானும் சாவித்திரியும் நல்ல தம்பதிகளா வாழ்ந்து காட்டுறாங்க. ஆனா சாவித்திரி தினமும் வேலை தவறாம நாரதர் சொல்லி கொடுத்த மந்திரங்களையும் விரத முறைகளையும் தவறாம கண்ணும் கருத்துமா செய்துகிட்டே வர்றா. இப்படியே நாட்கள் போனதே தெரியாமல் வருடமும் முடிந்தது. வருடம் முடிய சில நாட்கள் தான் இருந்தன. சத்தியவானை விட்டு ஒரு கணம் கூட பிரியாமல் இருந்தால் சாவித்திரி. விறகு வெட்ட போனாலும் சரி, தண்ணீர் எடுக்க போனாலும் சரி, வீட்டிற்கு சுள்ளி பொறுக்க போனாலும் சரி, அவனை ஒரு வினாடி கூட பிரியாம இருந்தா சாவித்திரி. கடைசியாக சத்தியவான் மரணமடையும் அந்த நாளும் வந்தது. அன்றைக்கு சத்தியவானும் சாவித்திரியும் சேர்ந்து பழங்கள் பறித்து வருவதற்காக காட்டுக்குள்ள போறாங்க. பழங்களை பறிக்கிறாங்க. வெயில் கடுமையா அடிக்குது. சத்தியவானுக்கு என்னவோ பண்ணுது. தலைய சுத்தி வருது. கீழே விழுகிற மாதிரி இருக்கும்போது சாவித்திரி கிட்ட உன்னோட மடியில படுத்துக்கிறேன்னு சொல்லி சாவித்திரி மடி மேல படுக்கிறான் சத்தியவான். படுத்த சில நிமிடங்களில் சத்தியவானின் உடல் சில்லிட்டு போகிறது. சத்தியவானின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. அப்போது வானத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. எருமையை வாகனமாக கொண்ட ஒரு கரிய உருவம் பாச கயிற்றை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த சாவித்திரி யமனை அடையாளம் கண்டு கொள்கிறாள். எப்படியாவது தன்னோட கணவனோட உயிரை மீட்டிடலாம்னு யமனை பின்தொடர்ந்து போறா சாவித்திரி. ஒரு சாதாரண உயிர் பூலோகத்திலிருந்து யமலோகம் போகணும்னா 7 கடுமையான நிலைகளை கடந்துதான் போகணும். ஒவ்வொரு நிலையும் ஒரு விதமான கொடூரமானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். ஆனால் இந்த சாவித்திரி ஒவ்வொரு நிலையையும் கடந்து யமதர்மன் பின்னாடியே போய்கிட்டே இருக்கா. திடீர்னு திரும்பி பார்த்த யமதர்மராஜா இவ்வளவு கடுமையான பாதையை கடந்து வந்த சாதாரண பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. யாரம்மா நீ? எதற்காக என் பின்னாடி வருகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என் கணவனோட உயிரை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என் கணவனோட உயிரை மீட்கத்தான் உங்க பின்னாடியே வர்றேன்னு சொல்றா சாவித்திரி. உன்னோட அறியாமையை நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு உயிர் ஜனிக்கும் போதே அதன் மரண தேதியும் குறிக்கப்படுகிறது. உன் கணவனின் ஆயுள் முடிந்த பின் தான் நான் உயிரை எடுத்துக்கிட்டு போறேன். இதில் தர்மத்திற்கு புறம்பாக நான் எதுவுமே செய்யவில்லை. நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு யமன் போக ஆரம்பிக்கிறாரு. சாவித்திரி மறுபடியும் யமன் பின்னாடியே போக ஆரம்பிச்சா. நாரதர் கூறிய மந்திரத்தையும் பாடல்களையும் உச்சரித்தபடியே பயணிக்கிறாள். கொஞ்ச தூரம் போனதும் திரும்பி பார்த்த யமதர்மராஜாவுக்கே தன்னை பின்தொடர்ந்து வர சாவித்திரியை பார்த்து இரக்கம் வருது. கை கால் முகமெல்லாம் வெந்து போயிருக்கு. கண்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கு. பாறைகளில் தடுக்கி விழுந்ததால உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுது. இதுவரைக்கும் நானும் எத்தனையோ உயிர் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு உயிருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பின்னாடியே யாருமே வந்ததில்ல. இவ்வளோ கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு. உன்னோட கணவனோட உயிரை தவிர வேற என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்றாரு யமன். கொஞ்சமும் யோசிக்காம சமயோசிதமா ஒரு வரத்தை கேட்கிறா சாவித்திரி. பூலோகத்துல சால்வ நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட அரசர் தன்னோட நாட்டை இழந்து பார்வையை இழந்து காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த அரசர் மறுபடியும் சால்வ நாட்டு அரியணையில் அமர்ந்து அரசனும் அரசியுமாக தன்னுடைய சந்ததியர் 100 பேரை பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டா சாவித்திரி. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு யமன். என் கணவனோட உயிரை திருப்பி கொடுத்தாதானே இது நடக்கும். அந்த அரசனுக்கு இருந்ததோ ஒரே வாரிசு, அவர்தான் சத்தியவான். அப்புறம் எப்படி அவரோட சந்ததிகள் 100 பேரையும் அந்த அரசர் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறா சாவித்திரி. சால்வ நாட்டு அரசனுக்கு மகன் இல்லைன்னா என்ன, மருமகள் நீ இருக்கியே, நீயும் அவரின் வாரிசு தானே. நீ இன்னொரு திருமணம் செய்து கொள். உனக்கு 100 குழந்தைகள் பிறக்க நானே ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு யமன் சொல்றாரு. அதெப்படி முடியும்? சத்தியவானை தவிர வேறு யாரும் என் கணவனாக இருக்க முடியாது என திருமணத்தின் போதே சத்தியம் செய்தவள் நான். அதனால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியாது. குழந்தைகளும் பிறக்காது. பிறகு எப்படி உங்களின் வரம் நிறைவேறும் என்று யமனை ஏறிட்டு பார்த்தாள் சாவித்திரி. வாத திறமையால் தன்னை ஜெயித்துவிட்ட பெண்ணின் சாதுரியம் யமதர்மனுக்கு புரிந்தது. உயிரை பறிப்பது நியாயம் அப்படின்னா தன் கொடுத்த வரத்தை நிறைவேற்றுவதும் தர்மம்தான். இதனை யோசித்த தர்மன், உன்னுடைய வேண்டுதலின் மேல் நீ வைத்த நம்பிக்கைக்காக, அதற்காக நீ செய்த முயற்சிக்காக உன் கணவனின் உயிரை திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்தாரு யமதர்மர். அப்படி திரும்பி வந்த சத்தியவானும் சாவித்திரியும் அந்த சால்வ நாட்டை பல்லாண்டு காலம் நல்லபடியாக ஆட்சி செய்தார்கள் எனவும் அவர்களுக்கு 100 குழந்தைகள் பிறந்தது எனவும் இந்த சத்தியவான் சாவித்திரி கதை முடிகிறது.
திடமான நம்பிக்கையும் மாறாத முயற்சியும் இருக்கும்போது நீ நினைத்தது நடக்கும் என்று சொல்லி மார்க்கண்டேய முனிவர் இந்த கதையை திரௌபதிக்கு சொல்லி முடிக்கிறாரு. நிஜ வாழ்க்கையில எத்தனையோ சாவித்திரிகளை நாம பார்க்குறோம். சாவித்திரி அளவுக்கு நாம முயற்சி பண்ண முடியலைன்னாலும் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைய நம்ம கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஏற்ற இறக்கத்துல தோள் கொடுத்து அவர்களுக்கு அச்சாணியா இருந்து நல்ல கணவன் மனைவிக்கு முன் உதாரணமா வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன்.